என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். லக்கணத்துக்கு அதிபதியும் ராசிக்கு அதிபதியும் நீச்சம் பெற்றால் அதோடைய பலன் என்ன? இல்லை அது அவ்வளவுதானா? லக்கணத்துக்கு அதிபதி நீச்சம் பெற்று போயிடுச்சு, ராசிக்கு அதிபதி நீச்சம் செயலிழந்து போயிடுச்சு, நான் என்னத்தான் அம்பிடுத்தாயா? அதில் அதோட தசா புத்திலாம் வரும்போது அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுவ அப்படிலாம் இருக்கும். இப்போ ஒரு பொதுவாக நம்ம இந்த இடத்துல யாரையும் குறை சொல்லுவதில்லை, குறை சொல்கிறதுக்கும் இங்கே தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. பொதுவாக நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது ஜாதகம் பார்க்க வர்றவங்களே பொதுவாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பொருத்தம் பார்க்க வந்தாங்க. நம்ம பொருத்தம் பார்த்து எல்லாமே ஜாதகம்லாம் நல்லா இருக்குது, திருமணம் பண்ணலை. ஐயா நீங்கள் பரிகாரத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை. பெண்ணு வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, நாங்கள் இந்த மாதிரி பார்த்தோம், நாகதோஷம் இருக்குது, இந்த மாதிரி நாகதோஷத்துக்குள்ளே பரிகாரம் பண்ணிவிடுத்தேன், இதுக்கு கல்யாணம் பண்ணால் அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு அபாண்டமாக பாதிப்புலாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாட்டில் இப்போ சொல்கிறீங்க அப்படிங்க. 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, அவ்வளோதான். ஓ அப்படியா? அப்போ அந்த ஜோசியக்கார் என்னன்னாக்கும் ஒரு பெரிய அமௌண்ட்டு கேட்டிருக்காரு. இப்படித்தான் அவர்கள் செய்கிற தவறுனால் இந்த மற்ற ஜோதிடர்களுக்கெல்லாம் கெட்ட பேர் வருது. தயவு செய்து அதில் நாங்கள் அந்த பரிகாரங்கிறதுக்கு நம்ம உள்ளே போகலை, அதில் உண்மையிலுமே செய்கிறாங்க, அது தெரிஞ்சவங்க, அது வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த 2ல் ராகு இருந்தவொடனே 12ல் கேது இருந்தவொடனே இந்த மாதிரி 2, 8 இந்த 12ஆம் இடம் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ராகு கேதுக்கெல்லாம் தொடர்பு இருக்கும்போது நாகதோஷம், சுக்கிரன் கூட சேர்ந்துருந்தால் நாகதோஷம் இப்படிலாம் இருக்குது, இதுக்கெல்லாம் பண்ணணும். அப்படி இருக்கும்போது எந்தளவுக்கு உண்மைன்னு இல்லை. ஏன் இந்த இடத்துல பேச வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிரகம் கெட்டு போச்சு அப்படின்னோடனே அதுக்கு பரிகாரம் பண்ணோடனே சரியாயிரும், ஒரு அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டை கேட்குறாங்களாம். அப்படிங்கும்போது மற்ற ஜோதிடர்களுக்கு இது பாதிக்குது, அந்த துறையவே பாதிக்குது, நான் அப்படி தான் சொல்லுவேன். சரிங்களா? அப்போ அது நமக்கு தேவையில்லாது. இருந்தாலும் அப்போ அவங்களுக்கு நான் கொஞ்சம் நேரம் விளக்கம் சொன்னேன். அந்த ஜாதகத்தில் செவ்வாய் தான் இருக்குது. அதில் 4ஆம் இடத்துல ஏதோ லக்ன ராசி சரியாக யாவும் இல்லை, செவ்வாய். அப்புறம் விளக்குனேன், இந்த மாதிரி இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷமாக, இது நாகதோஷம், இதுக்கெல்லாம் அதோடைய தசா புத்திகள் வரணும், அதோடைய நேரங்காலங்கள் வந்தால் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும், நீங்கள் பயப்பட வேணாம். அழுகுறாங்க. இல்லைங்க அவர் அப்படி சொன்னாருங்க, நான் அவ்வளோ பணத்துக்கு நானே கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணணும், அவர் ஒரு அமௌண்ட் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி தவறாக சொல்கிறாரு, இந்த பொண்ணு சுமங்கலியா வாழாது, அமங்கலியா வாழும், கொஞ்சம் இதாக சொல்கிறாருன்னு. இதே மாதிரி தான் இந்த லக்னாதிபதி. இப்போ அப்படியே எதுக்கு வரேன் அப்படின்னாக்கும், இந்த லக்னாதிபதி ராசிக்கு அதிபதி நீச்சமாகி போயிட்டார், அவர் உடனே நான் வலுப்படுத்தணும், அப்போ தான் இந்த ஜாதகர் நல்லா இருப்பார், இல்லாட்டி குறையா அவர் வாட்டில் ஏதோ என்னமோ ஒரு கொஞ்சம் கெட்ட நேரங்கள் இருக்குது, ஏதோ போய் ஜோதிடரை பார்த்து ஒரு ஆறுதலாக அவரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனால் ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி தான், ஒரு நல்லதாக இருக்கும், ஏதோ போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தாங்கன்னா, இங்கே வந்தோடனே பாரியா உன் லக்னாதிபதி நீச்சமாகி போயிடுச்சு. நீச்சம்னா என்னங்கய்யா? சீரழிந்து போச்சு, அது அவ்வளோதான், முடக்கம். அடுத்து ராசிக்கு அதிபதியும் போச்சு. அதனால் இந்த மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் நாங்கள் வலுப்படுத்தினா தான் பூஜை பண்ணி நீங்கள் நல்லா இருக்க முடியும், இல்லை அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுறவங்களாம் இருக்காங்க. அது நாங்கள் அதில் யாரையுமே அந்த இடத்துல குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த மாதிரி நம்மள்ட்ட வர்றவங்க சொல்லும்போது நமக்கு இப்படிலாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், நம்மளா போய் பார்க்குறதில்ல யார்கிட்டையும். இந்த மாதிரி வர்றவங்க சொல்கிறாங்க, சரி அது அவங்க அந்த பக்கமாக இருக்கட்டும், அது ஒரு குறையாக இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சிங்க, நான் யாராவது அடுத்தவங்கள குறை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்கு தோணுச்சுனால், நான் அது குறையாக சொல்லலை, இந்த மாதிரி இருக்குது, மற்றவங்களுக்கு இது பாதிக்குது, இந்த மாதிரி தான் அந்த பலனை சொல்கிற மாதிரி
இன்னைக்கு உனக்கு கோடி கோடியாக கொட்ட போகுது, இன்னைக்கு திடீர் வருமானம் வரப்போகுது, வீட்டில் படத்துக்கு அந்த அப்படி இப்படின்னு சொன்னோடனே நீ வர்றாங்க வாரு, நான் இந்த ராசினே எங்கே ஒன்றையும் காணாமல் போய் சொன்னால கல்லுங்கிற மாதிரி தான். இந்த மாதிரி தான் இருக்குது. அவங்கவுங்களுக்கு என்ன தசா புத்தி, அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜோதிடத்தை பற்றி ஒரே வரியில் சொல்லிட முடியாது. நிறையா எது எதுக்கு பார்க்கணும் அப்படின்லாம் இருக்குது. நட்சத்திரம் இருக்குன்னா நட்சத்திரம் எதுக்கு பார்க்கணும், ஓரா எதுக்கு பார்க்கணும், அதே மாதிரி பஞ்சபட்சி எதுக்கு பார்க்கணும், அப்புறம் வேலை, அதாவது அந்த என்னன்னா கௌரி பஞ்சாங்கன்னு சொல்கிறாங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று. இந்த ஜோதிடம் அப்படின்னா கடல் மாதிரி இருக்குது. இப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கும்போது அந்த மனிதனுக்கு பார்க்க வேண்டியது நட்சத்திரம், ராசி, லக்னம், தசாபுத்தி அமைப்புகள் என்ன, கோச்சாரத்தில் என்ன, அதை மீறி ஒன்று அங்கே செயல்படாது. அதே நபர் ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறார், ஒரு பொருள் வாங்கவோ இல்லை ஒரு தொழில் தொடங்குற, இல்லை ஒரு முக்கியமான நபரை பார்க்க போகிறார், அப்போ தான் ஓரையும் பஞ்சபட்சியெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அவங்கவுங்க பஞ்சபட்சியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு நாளைக்கு தனியாக வீடியோ போடலாம். அதெல்லாம் இப்படி வாயிலே சொன்னால் தெரியாது. போட்டு வளர்க்குனா அதுக்கு கொஞ்சம் நேரங்காலம் வேணும், பார்த்துக்கலாம். இப்போ வந்துடுவோம். நீச்சம் பெற்றால் அது அம்புட்டுத்தானா அப்படின்னா கிடையாது. எத்தனையோ ஜாதகம் நல்லா இருக்காங்க, அதில் அந்த ஜாதகர் அந்த கிரக நீச்சம் தானா முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சில விதிகள் இருக்குது. அதை முதல்ல கடைப்பிடிக்கணும். சரி, இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் நிறையா இதாயிரும். ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டுட்டு அதோடைய பலனை பார்ப்போம், சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம எடுத்திருக்க ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகம் தான் எடுத்திருக்கோம். பிறந்த தேதி சொல்கிறேன் பார்த்துக்குங்க. 14ஆம் தேதி 9வது மாதம் 1968. 14/9/1968. பிறந்த நேரம் சாயங்காலம், அதாவது மாலை 4:45 திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்கார், சரிங்களா? ராசி கட்டத்தில் ஸ்க்ரீனில் போட்டுக்கலாம். நட்சத்திரமாக வர்றது சென்ம நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், சனிக்கிழமை பிறந்திருக்கார். அப்படியே ராசி கட்டத்தில் லக்னமாக வர்றது கும்ப லக்னம். 2ஆம் இடத்தில் ராகு. இவருக்கெல்லாம் 2ஆம் இடத்துல ராகு தான் இருக்குது, நல்லா வாழலையா அப்படின்னாக்க அதையும் பேசிடலாம். ராகு பற்றி இப்போ பேசிடுவோம், சரிங்களா? அதே மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, சூப்பர். நாகதோஷமும் இருக்குது. இந்த ஒரு வித்தியாசமான ஜாதகம், நல்லா எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்தில் ராகு இருக்குது. 3ஆம் இடத்தில் சனி நீச்சம். 4ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம். 7ஆம் இடத்தில் குரு, சூரியன், செவ்வாய். அந்த இடத்துல சூரியன் ஆட்சி வருகிறார், குரு அஸ்தங்கமாகிறார். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார், புதன் உச்சம், கேது உள்ளார். இப்போ லக்கணத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கனாக்கா சனி. கும்ப லக்கணத்துக்கு அதிபதி சனி தான். மகரத்துக்கும் கும்பத்துக்கு அதிபதி சனி தான், எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சனி போய் 3ஆம் இடத்துல நீச்சம் தான். மேசத்தில் இருந்தால் சனி நீச்சம் பெறுகிறார். சரி, ஓகே. அந்த இடத்துல அவர் வக்ரம் பெறுகிறார். வக்ரம்னு என்னன்னாக்கும் சூரியனுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வரைக்கும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது வக்ரம் தான். அது அந்த ஒரு டிகிரி கணக்கு இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல வக்ரமாகிறார். 9 முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது வக்ரம் நிவர்த்தி ஆகிறது. இருந்தாலும் 9ல் இருந்தாலும் வக்ரம் தான், சூரியனில் இருந்து. அப்போ வக்ரம் தான். அப்போ வக்ரம் அப்படிங்கும்போது நீச்ச பங்கம் ஆயிடுறார். அந்த நீச்சனுடைய வேலை கிடையாது. இப்போ வக்ரம் அப்படின்னா ரிவல்ஸ். ஆட்சியாக இருந்து வக்ரம் பட்டால் அதோடைய செயல் இழக்குது. நீச்சமாக இருந்து வக்ரம் பட்டால் அதோடைய செயல் இழக்கிறது. புரியுதுன்னாக்கும் இப்போ ஆட்சி பற்று நல்லா இருக்குது, நடவுடையாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ புரியணும் அப்படின்னா ஒரு மனிதன் நல்லா ஓடக்கூடியவன், நல்ல ஆரோக்கியமாக இருக்கான், வக்ரம் அவன் படுத்துக்குவான். ஒரு காய்ச்சலாக அடிக்குது, அவன் முடியாமல் இருக்கான், அதான் நீச்சம், அது ஒரு வக்ரம் ஆகுது, அவன் எந்திரிச்சு ஓட தொடங்கிடுவான், நல்லா இருக்குது, அவனுக்கு அந்த குணம், அந்த நோய் குணம் அடைந்து விட்டது. இப்படி எடுத்துக்கலாம். ஒரு உதாரணம் பேசும்போது இப்படி தான் சொல்ல முடியும். அப்படிங்கும்போது அப்போ சனி அங்கே வலுவாக இருக்கார், நீச்சம் கிடையாது. இங்கே ராசிக்கு அதிபதி சுக்கிரன், ரிஷபத்துக்கு. சுக்கிரன் நீச்சம் தான், அது 8ஆம் பாவத்தில் நீச்சம் ஆகுறாரு. என்னங்கய்யா, ஊருக்கு நீச்சம் தானே சுக்கிரன்? ஆமாம், நீச்சம் தான்.
வீடு கொடுத்தவன் உச்சம். அப்போ நீச்ச பங்கம் ஆயிருதா? அதாவது பொதுவாக இந்த நீச்சங்கிறத பார்த்துடுறாங்க. சில பேர் நீச்ச பங்கத்தையும் பார்க்க மாட்றாங்க. வக்ரமான அதோட பலனை பார்க்க மாட்றாங்க. இதோட குருவோடைய பார்வை பார்க்க மாட்றாங்க. பௌர்ணமி சந்திரன், அதாவது வளர்புற சந்திரன் பார்வை இருக்குதா? இயற்கை சுபரான புதன், சுக்கிரன் இணைவு பார்வை இந்த மாதிரிலாம் இருக்கா? நிறைய விஷயங்கள் பார்க்காம பொதுவாக நீச்சம் அவ்வளோதாயா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இதில் அதோட தசாபுத்தி நடக்குது, முடிஞ்சுச்சு. இப்போ சனி தசை ஒரு லக்னாதிபதி எடுத்துக்குவோம், இவரை பற்றி பேசும்போது சரி வந்துடுவோம். அப்போ சனியும் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று உள்ளார். ராசிக்கு அதிபதியான சுக்கிரனும் அங்கே நீச்சம் பெற்று நீச்ச பங்கமாகி உள்ளார். அப்புறம் ரெடி, நல்லா தான் இருக்குது. ராசியிலே வந்து சந்திரன் உச்சம் பெறுகிறார், அது ஒரு யோகம். இந்த இடத்துல லக்னத்தை குருவும் இயற்கை சுபரான குரு அஸ்தங்கமாய் பார்த்தாலும் குரு பார்வை கோடி குற்றங்கள் நீங்கும். லக்கணத்தையும் பார்க்கிறார், லக்கணத்துக்கு அதிபதியான சனியும் பார்க்கிறார் குரு. 7ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக லக்னாதிபதியான சனியும் பார்க்கிறார். ஆயிடுச்சுங்களா? அது கிளியர் ஆயிடுச்சு. தான் ஜாதகம் பார்க்கும்போது வந்துடும். இப்போ அதற்கு அடுத்தபடியாக இந்த சூரியனும் செவ்வாயுமே லக்கணத்தில் பார்க்குறாங்க. சூரியனும் செவ்வாயும் குருவும் அம்புட்டு பேருமே லக்கணத்தை தொடர்பு கொள்கிறாங்க. 7ஆம் இடத்துலையும் தொடர்பு கொள்கிறாங்க. 7ஆம் இடத்துல அம்புட்டு பாவக்கிரகம் இருக்குது, அதில் ஒரு சுபர் கிரகம் இருக்குது. 7ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சியாகவும் இருக்கிறார். இப்போ இவருக்கு வந்து திருமண வாழ்க்கை எப்படியா? அம்மா செவ்வாதோஷம் தானே 7ஆம் இடத்துல இருந்தான், எனக்கு தெரியாது. செவ்வாதோஷம் தானே லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல, ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாதோஷம் தானே. இது செவ்வாதோஷம்னு எடுத்துக்கலாமா? நம்மால் ஒருத்தர் எடுத்துக்குவார். ஒருத்தர்னு இல்லை, நிறையா பேர். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்குது, ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குது செவ்வாதாசம். உடனே ஓடி போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வந்துரு. திருச்செந்தூர்வோ, முருகங்க அங்கேவோ இங்கேவோ, இல்லாட்டி நானே பண்ணிடுவேனா? நீ அங்கெல்லாம் இது காசு செலவு பண்ணுற, எனக்கு கொஞ்சம் இவ்வளோ கொடுத்தினா நான் உனக்கு ஒரு பரிகாரம் பண்ணி விட்டா அந்த செவ்வாதசன்னு உறுத்தி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. கொடுமை. ரைட்டு. அடுத்து ராகு. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். லக்கணத்துக்கு 8ல் வந்து கேது இருக்குது. நாகதோஷம் கடுமையாக இருக்குது, திருமணம்லாம் ஆகாது. அப்படி திருமணம் பண்ணினாலும் மனைவி இருக்காது. இப்போ பெண்ணுக்கான இருந்தால் உடனே கணவன் போட்டுருவாருன்றாங்க. உங்களுக்குள்ளே சரியாகாது கணவன் மனைவிக்குள்ளே, ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னு ஒரு குண்டெல்லாம் போட்டுருவாங்க. அது அவங்க கதை, அது கிடக்கட்டும். இதெல்லாம் நம்ம ஏன் பேசுகிறோம்னா, நம்மள்கிட்ட வரும்போது வாய் தவறி அவங்க சொல்லிடுறாங்க, நமக்கு கொஞ்சம் கோபமாக வருது. இப்போ இவர் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தாருங்களா? ராசி கட்டத்தில் எல்லாமே அதோடைய கிரக உலக சொல்லியாச்சு. இன்னும் வேணும்னா அதை பற்றி அப்போக்கே எடுத்துக்கலாம். மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தில் பிறந்து உள்ளார். அப்போ அவர் பிறந்த காலத்தில் வந்து செவ்வாதசை வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் 7 மாதம், 7 வருஷம்னே வைங்க செவ்வாதசை. செவ்வாய் 7 வருஷங்கும்போது செவ்வாய் என்ன செய்யும்? லக்கணத்துக்கு 7ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறார். லக்கணத்துக்கு 3க்கும் 10க்கும் அதிபதி, குருவோடு சேர்ந்து உள்ளார். இந்த இடத்துல சின்ன சிறுசில் வந்து செவ்வாதசை வந்து அவருக்கு என்ன விவரம் தெரியாத வயசில் வந்து என்ன ரைட் ராகு தசை வருது. அதற்கு அடுத்தபடியாக ராகு தசை வருது. 7 வயசுக்கு அப்புறமா 18 வருஷம் 25 வயசு வரைக்குமே ராகு. சூப்பர். 2ஆம் இடத்துல இந்த ராகு இருந்து வெளியூரில் போய் சிறு வயசுலேயே தான். அப்படின்னா உடனே 7 வயசுலேயே போயிட்டாரான்னு கேட்டக்கூடாது. 10-15 வயசில் போயிருப்பார் படிச்சுட்டு. அவர் அந்த வயசுக்கு பார்த்து தான் தொழில் விதமாக வெளியூரில் போகிறாரு, சம்பாதிக்கிறாரு. நல்ல ராகு நல்லா கொடுத்துருக்கு வருமானம். சூப்பர். வெளியூரில் போனாலும் நல்லா வருமானம். ஆனால் இப்போ 25 வயசு வரைக்கும் தானே இருக்குது. ஒரு 18 வயசு 15-16 வயசுலேயே ஒரு வேலைக்கு போயிட்டுன்னு சொல்கிறார் அந்த ஜாதகர். அப்படிங்கும்போது அந்த இதுலேருந்து வருமானம் வர்றது ஒரு லாபம் தானே. அந்த ராகுதசை முடியங்குள்ளே ஒரு ஆளை ஆக்கி விட்டு போயிடுச்சுல்ல பொருளாதாரத்தில் 25 வயசில். அதுக்கப்புறமா குருதசை வருகிறார், கதாநாயகன். ஒரு 16 வருஷம். இந்த இடத்துக்கு 2க்கும் 11க்கும் அதிபதி மாரகாதிபதி இந்த லக்கணத்துக்கு. அவர் அஸ்தங்கம் ஆகி போயிட்டார். இந்த குருதசை கொடுக்குமா கெடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் குழந்தைய கொடுக்கும், காரத்துவம். நகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினார், இருந்தாலும் கஷ்டம்தான், எல்லாத்துலேயும் கஷ்டம்தான். இந்த குருதசை கஷ்டத்தை தான் கொடுத்துச்சு. ஏன்னா லக்னம் என்னான்னு பார்க்கணும்ல. இப்போ குரு வந்து வலுவாக தான் இருக்குது. மிகவும் பிடித்த நண்பர் கூட ஆட்சியான வீட்டில் இருக்குது.
3 பேருமே நண்பர்கள். ஆனால் இந்த லக்னத்துக்கு பாவிகள். அதான் விஷயமே. குரு வந்து இந்த லக்னம் இப்போ ஒரு தசை நடக்குன்னா அந்த லக்னத்துக்கு அவர் பாவியா, நண்பரா, இல்லை பகைவரா, இல்லை நல்ல யோகியா, அவயோகியா, நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இல்லை மாரகரா, பாதகரா, இல்லை யோகத்தை செய்வாரா, இப்படி நிறைய விஷயங்கள். இந்த லக்னத்துக்கு அவர் மாரகாதிபதி, பாவத்தை செய்யக்கூடிய பாவகாதிபதி, பாதகாதிபதி. அப்போ இந்த குரு தசை ஓரளவுக்கு அப்போ உடனே குழந்தையெல்லாம் பிறந்துச்சு இல்லைங்க, அது யோகம் தானே, அது அதோடைய காரத்துவம். கொடுத்தாலும் நகன் நட்டு பணம் காசு எல்லாத்தையும் இழக்க வச்சிருச்சு. இப்போ குருதசை 25 வயசுக்கு மேலே வருது. இப்போ 25 வயசுக்கு மேலே ஒரு 16 வருஷம், அப்போ 35, 41 வயசு, 41 வயசு வரைக்குமே ஏதோ வருமானம் வந்துச்சு, கஷ்டப்பட்டேன், சம்பாரித்தேன், சாப்பிட்டேன், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் போகுது. சனி தசை வந்தது. உண்மையிலுமே சனி தசை இவரை தூக்கி விட்டது. ஆள் பழக்க வழக்கங்கள், அரசியல்வாதிக்கு பழக்க வழக்கங்கள், வருமானம், ஒரு தொழில் பார்க்குறாங்க, நல்ல வருமானம் வந்துச்சு, பேரும் புகழும் கொடுத்தது. 3ஆம் இடம் புகழ் ஸ்தானம் இல்லைங்களா, கீர்த்தி ஸ்தானம் இல்லைங்களா, தைரியம் வீரிய ஸ்தானம் இல்லைங்களா, அதில் எல்லாமே கொடுக்கும். சுகபோகத்தையும் கொடுத்துரும். அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். லக்னாதிபதி குருவும் பார்க்கிறார். சனி தசை டாப் உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டுறது. இவரை நல்ல வருமானம் நிச்சயம்தான். சனி தசை எப்போ வருது? சனி தசை வந்து 2009 தொடங்குது. இங்கே ஜாதகம் அப்படிங்கும்போது இப்படித்தான் வந்துடணும். குருதசை கண்டிப்பாக இந்த ஜாதகரை கெடுத்தது. உறுதியாக அஸ்தங்கமே ஆனாலும் இந்த லக்கணத்துக்கு அவர் பாவிதான், நல்லா செய்ய மாட்டார். இப்போ சூரிய தசை வந்தாலும் சுமார் தான். செவ்வாய் சின்ன பிள்ளை கொஞ்சம் சுமார் தான். சரி, இவருக்கு விட்டு வேறு பாவிகள் 7ஆம் இடத்துல ஒருத்தர் மனைவி இல்லையா, மனைவியாக தான் இருப்பாங்க, ஆனால் இவர் பேச்சை காக்க மாட்டாங்க, அப்படி எடுத்துக்கலாம். அதாவது காக்க மாட்டாங்கன்னா, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது பாவிகள் வந்து அங்கே வலுப்பெற்று 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் அங்கே ஆட்சியாக இருக்கும்போது, மனைவி வந்து இவரை விட அப்படின்னா வயசில் மூத்தவங்க கிடையாது, கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னா ஒரு மேல்மையான குடும்பத்தில் இருக்கும். இவர் சொன்னாக்கும் அது அவங்க சட்டம் பண்ண மாட்டாங்க, ஆனால் பாசமாலாம் இருப்பாங்க. ஏன்னா லக்கணத்தோட தொடர்பு கொள்றதுனால அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு கிடையாது, எல்லாமே இருக்கும். என்னன்னா அவங்களுக்கும் சொல்கிறத 2 பேரும் அனுசரிக்க மாட்டார்கள். ஏன்னா லக்கணத்தையும் அப்படி பேரும் தொடர்பு கொள்கிறேன், 7ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறேன், நானா நீயானு தான் இருக்கும். வெளிப்பார்வைக்கு 2 நல்லா சந்தோஷமாக இருக்கும். எப்படி இருக்குது இந்த மாதிரி அமைப்பு? 8ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் நீச்சமாகி போயிட்டேன். உடனே தாம்பத்திய சுகத்துக்கெல்லாம் போயிடாதீங்க, எல்லாமே இருக்கும். இவருக்கு எல்லாம் குழந்தை குட்டி எல்லாமே இருக்கும், அங்கே நீச்சங்கிறதுக்கு வேலை இல்லை. இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஜோதிடம் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது பலன் எடுக்கணும். அப்போ நீச்சமாகி போச்சு, தூக்கி போட்டுடலாம். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம் தூக்கி போடு, ஒன்றுக்கு ஆகாது. 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, ராகு இருந்தால் இப்படித்தான் ஒரு பொதுவான பலனை பார்த்து விட்டானே இருக்குது. நான் இந்த ஜோதிட புஸ்தகங்களும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதில் எழுதப்பட்டுள்ளதை அப்படியே நம்ம பலன் சொன்னால் நடக்குமா அப்படின்னா, நடக்கிறது ஒரு லக்கம் இருக்கட்டும், அடி கிடைக்கும், உள்ளதாக சொல்கிறேன். அப்போ அது பொய்யா அப்படின்னா, அங்கே எழுதியிருக்கிறது உண்மைதான், ஆனால் அதை நாம் அப்படியே சொல்லக்கூடாது. அதை நம்ம ஆராய்ந்து பார்த்து, இப்போ 2ஆம் இடத்தில் ராகு இருந்தால் பொருள் நஷ்டமாகும், திரைவங்கள் நஷ்டமாகும், அவனுக்கு பணம் காசு வராதுன்னு போட்டிருக்கோம். அவன் வீடு கொடுத்தவன் நல்ல நிலைமையில் இருக்கான், அதில் இயற்கை சுபக்கிரகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது, நல்லா பணம் வருமானம் வரும், அவ்வளோதான். அப்போ 2ஆம் இடத்துல ராகு, இப்போ 2ஆம் இடத்துல சனி இருக்குது, அம்பிடுத்தான் அவன் வாய் திறந்தால் சண்டையாக வரும், ஒரு காசும் சம்பாதிக்க மாட்டேன், அவன் போகிற லக்கமெல்லாம் வம்பு வழக்காக வரும் அப்படின்னா, வாயினாலேயே சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க 2ஆம் இடத்துல சனி இருந்து? அப்போ வீடு கொடுத்தவன், நான் நண்பருடைய வீட்டில் இருக்கான், அவன் வீடு கொடுத்தவன் நல்லவனாக இருக்கான், நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் பார்க்குது, இயற்கை சுபரான புதனோ தனித்த புதன். இப்போ தனித்த புதன் சனி கூட சேரும்போது புதன் வலு இழக்கிறார், ஆனால் சனி வலுவாகிறார், அப்படி தான் இருக்குது. குரு சேரும்போது குரு வலு இழக்கிறார், சனி வலுவாகிறார்.
தான் ஜோதிடம். அப்போ 2ஆம் இடத்துல சனி வந்த உடனே சனி தசையில் எல்லாமே போயிருமா அப்படின்னா நம்ம அப்படி போயிரும்னு இருந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம படிச்சிருப்போம். ஆனால் உண்மை தான். ஆனால் சனி பாவத்துவமாக ஆகணுங்க, பாவரோடைய சேர்ந்து கெட்டு போயிருக்கணும், இல்லை நீச்சம்னா நீச்சமாக ஆகி போயிடணும். டிகிரி கணக்கில் இருக்குது, நீச்சம் தானாங்கிறது இந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து லக்னாதிபதி கெட்டு போயிட்டார், சனி தான் வாரி வழங்கி கொடுத்தார். காரணம் வக்ரம், குரு பார்வை, அவ்வளோதான். இன்னும் ஒன்று ரொம்ப இது ரெண்டுமே இருக்குது. அடுத்து சாரநாதனை பார்க்கலாம்னா எல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுலையாவது இந்த வைக்கலாம் ஓட்டையை பார்ப்பாங்களே, இதுலையாவது ஒரு கோட்டையை விட்டுருக்காங்களா எழுதுனதில், காப்பாற்ற முடியுமா கிளைண்ட்டை, அவங்கள்ட்ட வர்ற வாடிக்கையாளரை எப்படியாவது அவங்க கிளைண்ட் வந்துட்டாங்க எப்படா காப்பாற்றுன்னு வைக்கல் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். அவங்க கொடுத்த அந்த கமெண்ட் அந்த கேஸுக்குள்ளே ஏதாவது ஒரு ஓட்டை கிடைக்குமா. அதே மாதிரி ஜோதிடர் வந்து ஒவ்வொரு கிரகமும் கெட்டு போயிடுச்சுன்னா அது ஏதாவது ஒரு வகத்தில் பலன் இருக்கா அப்படின்னு சொல்லணும். அப்போ வக்ரமாக இருக்கான்னு பார்த்துருக்கோம், நீச்ச பங்கமாக இருக்கான்னு பார்த்துருக்கோம், இல்லை வீடு கொடுத்துருன நிலப்பாடை பார்க்குறோம், எந்த கிரகம் பார்க்குதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறமா என்ன சாரம் வாங்கியிருக்கு, என்ன நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்கு. இப்போ அந்த இடத்துல மேசத்தில் அஸ்வினி பரணி கார்த்திகை 3 கிரகம் இருக்கா. அப்போ சனி அந்த இடத்துல என்ன சாரம் வாங்கியிருக்கு, அஸ்வினியோட சாரம் வாங்கியிருக்கு. அஸ்வினி யாது கேது, கேது எங்கே உட்காந்துருக்கான், உச்சங்கூட உட்காந்துருக்கான். உச்சங்கூட தானே உட்காந்துருக்கான், ஆமாம் எனக்கே அவங்களுக்கு உச்சங்கூட உட்காந்துருக்கான். அப்போ ராகு கேதுகள் உச்சனுடைய தொடர்பு கொள்ளும்போது உச்சனை போல வேலை செய்வார்கள். இந்த புதன் பார்க்குறாரு பாருங்க இந்த ராகு, அதனால தான் அள்ளிட்டு ராகு தசையெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம டாப்பில் கொண்டு போயிடும். ராகுல தான் நம்ம சம்பாரிச்சார் அவர். அப்போ வீடு கொடுத்தவன் அந்த சாரநாதன் கேது வந்து புதனை போல இருக்கான். ராகுக்கும் கேதுக்கும் வந்து தனியாக வீடு கிடையாது, அவங்க இது கிடையாது. அப்போ எந்த வீட்டில் உட்காந்துருக்கான், புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்கான், சனிக்கு நண்பர். அப்போ உச்சனுடைய வீட்டில் உட்காந்துருக்காங்க கேது. அப்போ உச்சனுடைய சாரம் வாங்கியிருக்கிறான் சனி. அப்படிங்க அவர் நீச்சமான என்னத்த நீச்சம் ஆகிறார், அங்கே வக்ரம் பட்டு போயிட்டார், உச்சனுடைய சாரம் வாங்கியிருக்கார். அதாவது உச்சனோடனா கேதுவோட அசுனியோட சாரம் வாங்கியிருக்கார். கேது போய் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். அப்போ கேது உச்சம்தான், நல்ல பலனை கொடுத்தார். அடுத்து புதன் தசை கொடுக்க தான் போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படித்தான் நம்ம ஜாதகம் பார்த்து பலன் எடுக்கணும். வந்த உடனே நான் நிறையா பேர்த்திட்ட பார்த்துருக்கேன், நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க வந்தோடனே இந்த ஜாதகம் சரியில்லைன்னா தூக்கி போடுறாங்கன்னா, இப்போயும் இருக்காங்களாம். இப்போயும் சில ஜோதிடர்கள் என்ன செஞ்சுறாங்கன்னா, இந்த மாதிரிலாம் கிரகம் கெட்டு போச்சு இதெல்லாம் பார்க்க வேணாம். எவ்வளவோ வயசாகி எவ்வளவோ கஷ்டத்துலையும் நான் மீண்டும் அதான் சொல்ல வரேன். ஆனால் எனக்கு சொல்லாமல் பேசாமல் இருக்க முடியல. தயவு செய்து இந்த பொருத்தம் பார்க்கும்போது வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த சொன்ன மாதிரி இதுலையாவது நல்ல பலனை சொல்லி சேர்த்து வைக்க முடியுமா, அப்புறம் பகவான் பார்த்துக்குவாருங்க. ரொம்ப எதுவுமே சரியில்லை அப்படின்னா அதில் இல்லை இந்த மாதிரி எல்லாமே தசாபத்தி சரியில்லை, கிரகங்கள் சரியில்லை, இப்போ அவங்க 2 பேர்த்துக்கு ரொம்ப இதாக போகுது, ஏதோ எல்லாத்தையும் பார்க்குறோம் ஓரளவுக்கு சரி. அப்படி நம்ம ஒதுக்கும்போது 1000க்கு ஒரு 10 ஜாதகம் தான் ஒதுக்க வேண்டி வரும், எல்லாத்தையும் ஒதுக்க முடியாது. அதுக்கு மேலே அவங்க நல்லா இருப்பாங்க. சரிங்களா, எங்கேயோ பேசி எங்கேயோ வருது. இந்த மாதிரி தான் ஜாதகம், ஒரு ஜாதகம் பார்க்கணும். இன்னும் அதில் பற்றி நிறையா பேசலாம், போதும் இந்த அளவுக்கு. உங்களுக்கு அப்புறம் போர் அடிச்சிடும். இந்த நேயர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒருத்தர் என்னென்னா மொட்டையாக கேட்டிருக்காரு, என்னம்மா இப்போ நேரத்தை மட்டும் போட்டு பதில் எப்படியோ நான் கடவுளா பிறந்த நாகர்கோவிலில் நான் கோவில் பட்டி என்னமோன்னு போட்டு ராசி லக்கணத்தை போட்டு பிறந்த நேரத்தை மட்டும் போட்டிருக்கீங்க, இல்லை அதுக்கு முன்னாடி எப்போயாவது போட்டு தேதியை போட்டிங்களா என்னன்னு தெரியல. தயவு செய்து நீங்கள் எப்போ பதிவு போட்டாலும் பிறந்த தேதி நேரம் ஊரை போடுங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க, நான் அதுக்கு பதில் தர்றேன். அந்த கேள்வி வந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து மற்றவர்களுக்கும் பயன் உள்ளதாக இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க உங்கள் ஜாதகத்தில், அது பொதுவான கேள்வி உங்களுக்கும் இருக்கணும், மற்றவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு பொதுவான கேள்வியாகவும் இருக்கணும். அப்போ நல்லாயிருக்கும் எல்லாருக்கும். சரிங்களா, அப்போ இந்த ஜாதகத்தில் அப்போ உங்கள் ஜாதகத்துலேயோ உங்கள் குடும்பத்தில் உள்ள ஜாதகத்துலேயோ வீட்டுக்காரங்க ஜாதகத்துலேயோ யாரோடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி ராசிக்கு அதிபதி நீச்சம் பெற்று போயிட்டால்
பயப்பட வேணாம். அப்படி உங்களுக்கு பயமாக இருந்தால் என்கிட்ட அனுப்புங்க. அது எப்படி இருக்குன்னு நான் பதில் சொல்கிறேன். சரிங்களா? நீச்சமாகி போச்சுன்னே ஐயோ நம்ம எல்லாமே நீச்சனுடைய திசை வருதுன்னு பயந்து நீங்கள் முடங்கி போயிட வேணாம். அது கொடுக்குமா கெடுக்குமா அதை எப்படி செய்யுங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? இல்லாட்டி அதுக்கு மேலே பகவான் இருக்கார். அதுக்கு மேலே நம்ம நீங்களே அதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் நல்ல வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.